A2S ஓடிடி தள வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க சொன்னது தான், இங்கே நிறைய பேர் படம் பண்ணிடுவாங்க, பட் அது வெளியே வந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நமக்கே தெரியாத நிறைய படங்கள் இன்னும் அப்படியே ஃபஸ்ட் காப்பிலே அப்படி நின்றுட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாவுக்கு முன்னாடி 2017 20 வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி பிஸ்னஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆன டைம். அப்போ என்னாச்சு அப்படின்னா பெரிய பெரிய படங்களில் வந்து வாங்கினாங்க, அதே மாதிரி சின்ன படங்களையும் அப்பப்போ அங்கங்கே லைட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க. பெரிய படங்களில் வாங்குகிற அடியை வந்து இந்த சின்ன படத்து மேலே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய படம் அவங்க வந்து பார்க்காமலே படத்தை வாங்கி பயங்கரமாக அடி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன படத்தை வந்து பார்க்க கூட வர மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போவுமே பெரிய படங்களை வந்து பார்க்காம வாங்குறாங்க, சின்ன படங்களை பார்க்குறது கூட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சின்ன படங்களில் எந்த படமுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்காம முழுசாக பார்க்காம அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு யாராலையுமே எதையுமே சொல்லவே முடியாது. இப்படியே இந்த கைக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் தெரியுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஓடிடி நிறுவனத்துக்குள்ள வந்து ஆக்சுவலாக அந்த நிறுவனம் கரெக்டாக இருக்காங்க, நமக்கு இத்தனை படங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, அது வந்து ஒயிட் காலர் பெரிய பெரிய ஆளுங்களே வந்து அந்த நடுவில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக ஓடிடி கூட டீல் வச்சுக்கிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க, நடுவில் நாங்கள் நடுவில் அந்த கௌசிக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக இப்போ இருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்லாம் வந்து அவுட்ரைட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து பேப்பர் வியூ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பேப்பர் வியூ டெலிகாஸ்ட் பண்ணுறது அந்த ஓடிடி, படத்தை ரெடி பண்ணுறது ப்ரொடியூசர்ஸு. ஆனால் அவங்களுடைய இதில் பண்ண மாட்டாங்க, இவங்க நடுவில் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து அங்கே ஒரு பெரிய மாஃபியா ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஓடிடிஸ் வந்து நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 வரைக்கும் வேறொரு சங்கமான கில்டு சங்கத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன். ஸோ அங்கே அப்படி இருக்கும்போது ஜாகுவார் தங்கம் அவர்கள் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அவர் வந்து எப்போவுமே ரொம்ப எல்லாமே பாசிட்டிவாக பேசுவார். ஸோ அதனால் பண்ணலாங்க, கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஐடியா, நம்ம வந்து கண்டிப்பாக இது ஸ்டார்ட் பண்ணால் வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே வந்து ஒரு அந்த சங்கத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த பிரச்சனைனால கேஸ் போயிட்டுருக்கு கோர்ட்டில். ஸோ அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அந்த கேஸும் முடியல, இன்னைக்கு வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஸ்டார்ட் பண்ண முடியல. பெரிய பெரிய அசோசியேஷன்ஸ், நிறைய ஃபண்டு வச்சிருக்க அசோசியேஷன்ஸே வந்து இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் காட்டுற சூழ்நிலையில் இவங்க வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இவங்களுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பிரபலம் அடைஞ்சு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓடிடி இது வந்து நான் குழந்தையா இருக்கும்போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்போவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களெல்லாம் முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம வந்து ஓடிடி வந்து எவ்வளோ தூரம் மொபைல் கையில் வச்சுருக்கோமோ, மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளே தான் நம்ம எல்லா படமும் பார்க்குறோம். நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்து நீங்கள் எப்போ சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டால் அது அப்போது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடியில் தெரியும். 2016 நான் ஒரு படம் பண்ணேன், 2024 அது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளோ ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கிறதுக்கு, அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில் அவ்வளோ பிரச்சனைகள், வாங்கிறதுக்கு தியேட்டருக்கு தயாரிகளில், அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்லை, எந்த விதத்துலையுமே அவங்க வந்து ரெடியாக இல்லை. ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. ஆனால் ஓடிடியில் எப்போ வேணாலும் சிறுக இந்த சிறுதுள்ளி வந்து எப்படி பெரிய வெள்ளமாக மாறுமோ அது மாதிரி கொஞ்சம் பேராக அப்பப்போ பார்ப்பாங்க. அப்பப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும். அதே சமயத்தில் இந்த A2S ஓடிடி வந்து நீங்கள் நல்ல படங்கள் எடுக்கணும், அந்த படத்தை பணம் இல்லாமல் நிற்குதா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க.
சமீபத்தில் நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. ரஜினி சாருக்கே வாய்ப்பு இல்லை, கமல் சாருக்கே வாய்ப்பு இல்லை. எப்போது ஒரு படங்கள் வருது. நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே காரணம்தான், நலிவுந்தடைந்தவர்கள் நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக, அறக்கட்டளையாக, அமைப்பாக இந்த AS2 இருக்குது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள், புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் யூனிட்டில் பிரச்சனையா? யூனிட் இல்லையா? கேரவன் இல்லையா? கேமராமேன் இல்லையா? லைட்டிங் இல்லையா? என்ன பிரச்சனை இருந்தாலும், சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். சிறு திரைப்பட துறையினருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும். அந்த படங்களை எடுப்பது எவ்வளோ சிரமம், அதை வெளிவிடுவதில் எவ்வளோ சிரமம், தேட்டர்கள் கிடைப்பதில் இன்றைக்கெல்லாம் ஒரு மிக குதிரை கும்பான காலத்தில் கூட இத்தகைய இன்னல்கள்லாம் நானும் தோண்டே போயிட்டேன். நாங்கள் படத்தை எடுத்து வெளியிடவே முடியல. மன வெறுத்து ஷூட்டிங்குமே நிறுத்திவிட்டேன். உங்கள் மன உறுதியை பாராட்டுகிறேன். ஏன்னா இவ்வளோ தைரியத்தோடு நீங்கள் இந்த கஷ்டத்தோடு இந்த சூழ்நிலையில் இப்படி முன் வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதும், அந்த நிறுவனத்தின் ப்ரொடியூசர்களை, உங்களான தயாரிப்பாளர்களை நினைத்து பார்க்கின்ற அந்த நேரத்தில், அதே போல் இந்த தனசேகரன் அவர்கள் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார். எப்படி தான் என்று நான் கூட காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே தான் வந்தேன். என்ன தான் பண்ணுறாங்க இவங்க, எப்படி இதெல்லாம் நடத்துகிறாங்க, என்ன வருமானம் இருக்கும், இப்படிலாம் வியந்து நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இங்கே ஒரே நேரத்தில் 4 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 படத்திருப்பளவு நடத்தியிருக்கிறோம். OPT-லேருந்து, திரைப்படத்திலேருந்து மீண்டும் 2 திரைப்படத்துக்கு விதையை போட்டுட்ருக்கிறீங்க. மிக மிக வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். என்னை பொறுத்தவரை இன்னும் சாப்பாடு இல்லாமல் வந்துட்டுமேனு வருத்தம். எனக்கு தெரியாது. நான் விமானத்திலே இருந்த வாசி நேரம் என் பிரியாணி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். இந்த பிரசாத் லேப்பில் ஒத்த செருப்பு பார்த்திமா சாருக்கு பெரிய வெற்றி படம், மன்சூர் அலிகான் சாருக்கு 100கணக்கான திரைப்படங்களுக்கு நான் உணவளிச்சு என்ன இதெல்லாம் கேட்குறதே கிடையாது. மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கை இதுன்னு சொல்லுவேன். அது ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு குறையாக தெரியுது. ஆமாம், ஏன்னா வெளிச்சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அதை கவனிக்க தவறிட்டு ஒரு இடம் கலந்து விளையாடுறது மறந்துட்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் தனசேகர் அண்ணனுக்கு நான் அதை வழங்கி விடுகிறேன். வருகை புரிந்த அனைவரும், பத்திரிகை ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும். வெற்றிக்கான தூண்டு விடாமல் நம்ம உழைத்தால்தான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும் தான் சொல்லுவோம். வெற்றி கூட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும், ஆனால் தோல்வி என்பது தான் ஒரு பாடத்தை கொடுக்கும்.